இப்போ விவாதத்தில் கலந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்மளிடையே வந்திருக்காங்க. டிடெக்டிவ் ஏஜென்சியை சேர்ந்த சங்கர் வந்து உட்கார்ந்துருக்காரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செல்வாம்பிகா ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு இன்னைக்கு எப்படியெல்லாம் பண்ணுறாங்க, ஒரு கல்யாண நிகழ்வில் அவங்களுடைய பங்களிப்பு இன்னைக்கு என்னவா இருக்கு, அவங்ககிட்டே கேட்டு நிறைய தகவலை தெரிஞ்சுக்கலாம். சங்கர் சார், இப்போ ஒரு மேரேஜுக்கு ஒரு பொண்ணையோ பையனையோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை வந்து அணுகி எனக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுங்கங்கிறது என்ன மாதிரி செக்அப்லாம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் செக் பண்ணுவோங்கிற ஒரு லிஸ்ட் கொடுப்பீங்கல்ல? கண்டிப்பாக. அந்த மாதிரி என்ன நீங்கள் கொடுப்பீங்க, என்ன பண்ணுவீங்க? இப்போ எங்களோட பிரைமரி டாஸ்க், அதாவது அல்டிமேட் டாஸ்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்சனோட இண்டிவிஜுவல் கேரக்டர் ஸ்க்ரீனிங். அவரோட ப்ரெசென்ட் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, பாஸ்ட் எப்படி இருந்தது, அந்த பர்சன் வந்து ஆல்ரெடி மேரிடா, டிவோர்ஸ் நடந்திருக்கா, இப்போ எங்கேஜ்மெண்ட் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி கால் ஆஃப் பண்ணியிருக்காங்களா, அதுக்கான ரீசன்ஸ் என்ன. இப்போ பேட் ஹேபிட்ஸ் போது ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ட்ரக் அடிக்ஷன் எல்லாமே வந்துடுது. வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா, அது எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணுவோம். அது இல்லாமல் அந்த பர்சனோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ், டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன சேலரி வாங்குறாங்க, கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்காரா இல்லை பெர்மனெண்ட்டாக, இது எல்லாமே பண்ணுவோம். அப்புறம் ஃபேமிலி பேக்ரவுண்ட், பேரண்ட்ஸோட கேரக்டர், சிப்ளிங்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி பேசிக் ஸ்க்ரீனிங் இருக்கும். ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுவோம். அது முதல் அந்த வரை எடுத்துறீங்க, கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் சந்திச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்னா என்ன? இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம ஒரு அசைன்மெண்ட் நம்ம பண்ணோம். மேட்ரிமோனியல் சைட்டில் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருந்தவங்க பார்த்தீங்கன்னா டிவோர்ஸி, அவங்களுக்கு 10 years ஓல்டு ஒரு பையன் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செகண்ட் மேரேஜ்க்காக ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த டேலியே ஒரு ரிக்வஸ்ட் வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே அக்செப்ட் பண்ணுறாங்க. அவங்க எமோஷனலாக ரொம்ப டவுனாக இருக்காங்க. இப்போ ஆப்போசிட் சைடில் இருக்க பர்சன் 45 years ப்ளஸ், நான் வந்து இந்த மாதிரி ஒரு மேரேஜ் தான் நான் பண்ணிக்கணுன்றது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக இருப்பீங்க அப்படின்ற அந்த தாட்டில் என்ன பண்ணுறாரு, மாரல் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆல்மோஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிற அந்த ஸ்டெப்புக்கே வந்துடுறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 1 monthக்கு அப்புறமா ஒரு டெம்பிளில் மீட் பண்ணியிருக்காங்க. கோவிலில் மீட் பண்ணுறாங்க. அந்த பையனையும் கூப்பிட்டு வராங்க. கோவிலில் மீட் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து நாசாவில் சயின்டிஸ்ட்டாக நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு பெரிய டெக்னீஷியன் நான். இப்போது நான் பண்ண ஒரு சின்ன எரரில் சஸ்பெண்ட் ஆகியிருக்கேன். என்னோடய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இதெல்லாம் நார்மலைஸ் ஆகட்டும், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், அதுவரை நம்ம வந்து பழகி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த கோவிலில் செல்ஃபிஸ் எடுக்கிறாங்க. ஒரு 3 செல்ஃபிஸ் எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸை வந்து உடனே டெலீட் பண்ணுறாரு வாங்கி அவர். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் இந்தியன் ஐடென்டிட்டி எதுவுமே வச்சக்கூடாது, ப்ளஸ் நான் இங்கே இருக்கேன்றது தெரியக்கூடாது யாருக்கும், ரொம்ப சீக்ரெசி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப பில்டப்ஸ் கொடுத்துருக்காரு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி ஓகே நீங்கள் நார்மலைஸ் ஆன பிறகு நீங்கள் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீடிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 1 day தான் மீட்டிங். அதுக்கப்புறம் 6 மாதமாக திருப்பி கால்ஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்லேருந்து தான் அவர் கூப்பிடுவார். இவங்களுக்கு வந்து அப்போ தான் ஒரு டவுட் வருது, ஏன் இவர் ஒரே நம்பர் யூஸ் பண்ண மாட்டுறாரு, டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்லேருந்து வராங்க. இந்த 6 மாதத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 50,000, அப்புறம் 1 lakh இவர் கிரெடிட்டாக கேட்டிருக்காரு. ஃபினான்ஷியலாக எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது, என்கிட்ட டாலர்ஸ் தான் இருந்ததால் இங்கே இந்தியன் மணி கிடையாது, நீ கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிட்டு ஒரு 5 lakhs வரை அமௌண்ட் வாங்கிட்டாரு. 5 lakhs வரை வாங்கிட்டாரு. அமௌண்ட் எக்ஸீட் ஆகும்போது அந்த ஃபேமிலிக்கு தெரிய வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபேமிலி அந்த லேடியை கூட்டிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போ நம்ம கம்ப்ளீட்டாக அவரை பற்றி பேக்ரவுண்ட் எடுக்கும்போது, அவர் வந்து நாசாவுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் அண்ணா நகரில் இருக்கார். அவர் மேரீடு, 2 பசங்க இருக்காங்க, பெரிய பசங்க. காலேஜ் படிக்கிற வயசில் ஒரு பொண்ணு, +2 படிக்கிற வயசில் ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. கோவிட் டைமில் அவர் பிஸ்னஸ் வந்து அடி வாங்கியிருக்கு. அவர் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் வச்சுருந்துருக்காரு. கோவிட் டைமில் அடி வாங்கினதால ஃபினான்ஷியலாக கம்ப்ளீட்டாக டவுன் அவர். இப்போ இந்த மாதிரி மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸில் யாரெல்லாம் வந்து இந்த டிவோர்ஸி இந்த மாதிரி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்கள எமோஷ்னலாக அவங்க வந்து இது பண்ணி அட்ராக்ட் பண்ணி அவங்ககிட்டேருந்து இந்த ஒரு மணி ட்ராப் மாதிரி தான் பண்ணியிருக்காரு. இது மாதிரி நிறைய ப்ரொஃபைல்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. இல்லை, இதுக்கப்புறம் அதை மேட்ரிமோனி கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதாவது பண்ணீங்களா, ஆக்ஷன்? அது நம்ம உடனே அவங்ககிட்ட சொல்லி அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது நெசசரி ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. உங்ககிட்ட அணுகிற நிறைய பெற்றோர்கள் இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் வராங்களா, இல்லை முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடி தெளிவாக நம்ம ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டாங்களா? இது 2-3 ஸ்டேஜில் வருவாங்க சார். ஒன்று, அந்த ப்ரொஃபைல் மேட்ரிமோனியல் சைட்லேருந்து எடுத்துருவாங்க. அவங்கக்கிட்ட காண்டாக்டே பண்ண மாட்டாங்க, உடனே எங்ககிட்ட கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு எல்லாம் ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லுங்கள் சார், நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறோம். பேச்சுவார்த்தையே அதுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா பேசிடுவாங்க. ஃபஸ்ட் லெவல் டாக்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியை நாங்கள் பார்த்துட்டோம், அவங்களும் எங்களை பார்த்துருக்காங்க, இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. என்கேஜ்மெண்ட் முன்னாடி வரை வருவாங்க. சில பேர் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டும் வராங்க, கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடியும் வந்திருக்காங்க. யாரு பெண் வீட்டாருக்கு இருக்கா? 2 பேருமே. 2 பேருக்குமே இருக்கா? 2 பேருமே. இப்போ இதுக்கு நடுவில் இப்போ நீங்கள் பேசுனதுலேருந்து எனக்கு என்ன புரிய வந்தது அப்படின்னா, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஒரு திருமண பந்தத்தில்
எனக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்கணும், எனக்கு இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், இவ்வளோ வேலை இருக்கணும். அதுக்கப்புறம் குடும்ப உறவுகளுக்கிடையே மனச்சிக்கல் இல்லாமல் ஒரு சுமூகமாக ஒரு திருமணம் நடக்கணும் இல்லைங்களா? இருவருக்கும் விருப்பம் இருக்குதா அந்த கல்யாணத்தில்? இருவரும் கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறீங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த திருமண பந்தத்தில். ஏன்னா வந்த கெஸ்ட் இன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் வந்து முன்னாடியே நீங்கள் ஆரம்பிக்கிறது நல்லது. ஒரு மாப்பிள்ளையை பற்றி ஒரு பொண்ணை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மேட்ரிமோனியலில் சரியான தகவல் இல்லை, போதிய விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய பெண்கள் கொடுத்து ஏமாந்து போகிறாங்க. மாப்பிள்ளைகளும் இன்னைக்கு நிறைய ஏமாந்து போகிறாங்க. அந்த ஏமாற்றங்களை தவிர்ப்பதற்காக உங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு இன்னைக்கு உருவாயிருக்கு. இந்த நிகழ்ச்சி பார்க்குற பார்வையாளருக்கும் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு நம்புகிறோம். ஸோ